ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சீரக சம்பா ரைஸ் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள், பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண மட்டனை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி கொதிக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தண்ணி வரும். அதுலேயே ஒரு 5 நிமிஷம் கழித்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து விசில் போட்டுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 விசில் வரலாம், மட்டன் வெந்துடும். இப்போ ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 5 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போது ஏலக்காய் 8, கிராம்பு 8, பட்டை 4, அன்னாசிப்பூ சின்ன இதழ் 4. நான் 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். அந்த தக்காளியோட இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துச்சு. அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் 7 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த மட்டனை நம்ம மசாலாவோட சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியை தனியாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 3 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்க்கணும். 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அரை முடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் நார்மல் தண்ணி சேர்த்து அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கறியில் இருந்த தண்ணியை இது கூட சேர்த்துருக்கேன். எனக்கு 2 கப் கறி தண்ணி இருந்துச்சு. அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 5 கப் சேர்த்துட்டோம். நார்மல் தண்ணி 1 கப்பு, மொத்தம் 6 கப் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ரெண்டுமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் கரண்டி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வர ஸ்டேஜில் நம்ம தோசைக்கல் வச்சு தம் பண்ணிடலாம். தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடியை ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம எலுமிச்சை சாறு
சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து சாறு எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எலுமிச்சை சாறு, நெய் இது 2யும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாரி நல்லா அடிவுட்ட கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாரி கிளறி விட்டதும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நான் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பிரியாணி குழையாம, அடி பிடிக்காம நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்கு. இதே பிரியாணியை இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டில். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.